புதிய தலைமுறை வந்து 11வது ஆண்டுகளாக தமிழன் விருது விழா விளங்க மகிழ்ச்சி நடத்தி வந்துட்டு இருக்காங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தமிழில் இருக்கிற செய்தி சேனல்களில் புதிய தலைமுறைக்குன்னு ஒரு தனி இடம் எப்போவுமே இருக்குது. அதனுடைய நடுநிலை, அதனுடைய ஸ்பான்டேனியஸ். இன்னும் சொல்லப்போனால் வந்து அந்த சென்னையில் வெளில வந்தபோது ஃபஸ்ட் டைம் வந்து அப்போல்லாம் ட்ரோன் கேமரா இல்லை, ஹெலிகாப்டர் கொண்டு வந்து அதுலாம் விஷுவல் எடுத்து போட்டு ரொம்ப க்ரியேட்டிவ் சேனல்னு ஆரம்பத்திலே எஸ்டாப்ளிஷ் பண்ண சேனல் இன்னும் ஞாபகத்தில் இருக்குது. அதே மாதிரி தமிழ் சினிமாவுக்குமே எங்களுக்கு நிறையா எல்லா விதத்துலையும் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சேனல், எல்லா கவரேஜும் நல்லா கொடுப்பாங்க. அந்த வகையில் புதிய தலைமுறை வந்து எங்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு சேனல். அதோட 11வது ஆண்டினுடைய நடக்கக்கூடிய இந்த தமிழன் விருதுகள் வர்றதில் ரொம்ப மகிழ்ச்சி. அது முழுக்க முழுக்க தமிழர்களால் நடத்தப்படக்கூடிய ஒரு தமிழ் சேனல் அப்படின்ற பெருமை நிச்சயமாக புதிய தலைமுறைக்கு என்றுமே இருக்குது. அந்த வகையில் ஆல் தி பெஸ்ட் டு த டீம் புதிய தலைமுறை. கலைத்துறையில் நீங்கள் இருக்கிறதுனால ஒரு விருதோ அங்கீகாரமோ எவ்வளவு முக்கியம், எவ்வளோ ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அந்த விருதுகளை? நிச்சயமாக, அதாவது இந்த கலைத்துறையினுடைய மேஜிக் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த கைதட்டல் என்பது ஹார்ட் பீட்டு மாதிரி ஒரு கலைஞனுக்கும். அது கேட்கலைன்னா அவனோட லைஃபே போயிடும். அந்த மாதிரி தான் வந்து விருதுகளும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளுக்கு வந்து ரொம்ப உற்சாகத்தை கொடுத்துட்டே இருக்கும். உண்மையாக சொல்ல போனீங்கன்னா இதில் கிடைக்கிற பணத்தை விட இந்த புகழும் இந்த பெருமைகளும் தான் வந்து நம்மளை வந்து ஒரு என்ன சொல்கிறதுனா அந்த கலைத்துறையில் இருக்கிறவங்களை இன்னும் அதிக உற்சாகத்தோடு வேலை செய்ய வைக்கிது. ரொம்ப என்கரேஜிங்காக இருக்குது. நன்றி சார். தேங்க்யூ. நான் அப்போ வந்து வாய்ப்பு தேடி அலைஞ்சிட்டு இருந்தேன் சினிமாவில். அப்போது ஒரு நல்ல ஒரு ஆடு கொடுத்தது புதிய தலைமுறை தான். ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து அவார்டு வாங்குறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அம்மாவும் சரி அப்பாவும் சரி கூலி வேலை தான் பார்க்குறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த நிலைமைக்கு வந்து விருது வாங்குறாங்க. நம்ம செய்கிற வேலையை ஒழுங்காக சின்சியராக செஞ்சால் என்றைக்குமே அதுக்கு ஒரு பலன் இருக்கும். சாதனையாளர்னு சொல்லிட்டு நீ எனக்கு வீட்டுக்கெல்லாம் அனுப்பிச்சிட முடியாது. சாவர வரைக்கும் சினிமா தான் எனக்கு. புதிய தலைமுறை தமிழன் விருதுகள் 2024 பவர்ட் பாய் லலிதா ஜுவல்லரி, கோ பவர்ட் பாய் பிரதி குயின் ஹாலிடே ரெசார்ட்ஸ்.